ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பவாஸ் குக்கிங். வாங்க இன்றைக்கி நண்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்குனது, கூடவே கொஞ்சமாக கல் உப்பு நல்லா கண்ணாடி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிட்டு பச்சை வாடை போனதுக்கப்புறமா கூடவே பொடியை நறுக்கி வச்ச 2 பழுத்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு குழஞ்சி வெந்து வரும். நல்லா ஒரு 5 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். நல்லா அடியோடு கிளறி விட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1/2 கிலோ நண்டை எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வெங்காயம் தக்காளி பேஸ்ட் கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், கூடவே கல் உப்பு ஆட் பண்ணி நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 கிளாஸ் தண்ணி, நல்லா நண்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு போதுமானு பார்த்துட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நண்டு சீக்கிரமாக வெந்துடும். நண்டு வேகிற கேப்பில் 1/4 மூடி தேங்காய், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நண்டு வந்துச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கோகோனட் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாகவும் பெப்பர் பவுடர் கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டே தான் நண்டுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேலே கருவேப்பிலை தூவி நல்லா அடியோடு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. தேங்காவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது மேலே கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது நல்லா சூடான சாப்பாடுக்கு, இட்லி தோசைக்கெலாம் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.